நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். திருத்தூதர் பணியிலே 4வது அதிகாரத்திலே 12வது வசனம் அப்படி சொல்லும், அவராலே என்று வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை, ஏனெனில் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழே மனிதர் மத்தியிலே இவரை பெயரை தவிர வேறு எந்த பெயரும் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று இயேசுவை சுட்டி காட்டுகிறார்கள். திருப்பாடல் ஆசிரியரும் இதைத்தான் சொல்லுகிறார். திருப்பாடல் 91 எடுத்து வாசி பாருங்க. 14வது இறைவசனம் 15வது இறைவசனம் அருமையா சொல்லும், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை பாதுகாப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்திருப்பதால் அவர்களோடு வழிநடப்பேன், ஆசீர்வதிப்பேன், அவர்கள் என்னை நோக்கி கூவும் பொழுது ஓடோடி வந்து துணை நிற்பேன், பாதுகாப்பேன், மீட்டெடுப்பேன். அருமையான வார்த்தைகள். அதே திருப்பாடல் ஆசிரியர் 118வது திருப்பாடலே 8-9 வசனங்களிலே சொல்லுவார், மனிதர் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம், உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடித்தமானவர்களே, இந்த செய்தியை ஏந்தி செல்லுங்கள். நமது வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நம்மீது பல விஷயங்கள் திணிக்கப்படலாம். ஆனால் இயேசுவை மட்டும் உறுதியாக பற்றி கொண்டு வாழ நினைக்கிற நாம் திணிக்கப்படுவதாக வாழக்கூடாது. மாறாக இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரப்பிரசாதம், கடவுள் கொடுத்திருக்கிற மாபெரும் கொடை. ஆக இந்த கொடையை பத்திரமாக நான் பயன்படுத்தி என்னை போல் பிறரும் வாழ்வு பெறக்கூடிய வகையிலே நான் ஒரு விசுவாச சாட்சியாக வாழ்ந்து எனது நிறை மகிழ்ச்சியை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள என்னால் என்ற வகையிலே ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ்வேன் என்ற உறுதியை இந்த மழைமலை தாயின் திருத்தலத்தில் எடுத்தவர்களாய் உங்கள் அன்பு வாழ்க்கையிலே பண்போடு பாசத்தோடு பரிவோடு வாழ்ந்து இறை சன்னிதானத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து உண்மையில சாட்சிகளாக வாழ தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். என்னையே இயேசுவே உன் அன்பு பலி பீடத்திலே பாகமாகுவே, அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உன் அன்பு பலி பீடத்திலே பாகமாகுவே, உன் பார்வையிலே பயணமாகுவே, உண்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவே, வாழ்ந்திடுவேன் நான் வாழ்ந்திடுவேன், அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே உன் அன்பு பலி பீடத்திலே காதமாகுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. நல்லாயனாம் ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான
புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருந்திட அருள் புரியும் ஆண்டவரே, அருள் புரியும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படுமே உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறைபொருள் ஆண்டவரே, நீர் பலவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, தாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நம்மை நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
மன்றாடுவோமாக. அடைக்கலமே எங்கள் ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற தகுதி பெற அருள் புரியும் ஆண்டவரே, அருள் புரியும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பிற்கினிய அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயின் பிள்ளைகளே, இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை பெருவிழா நாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு இன்முகத்தோடு பாசத்தோடு இந்த அருட்தலத்திற்கு வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த வியாழன் அன்று 50ஆம் ஆண்டு அருள் விழா கொண்டாட்டத்தை, அன்னையினுடைய திருக்கொடியேற்ற பெருவிழாவை மிக கோலாகலமாக நாம் துவங்கியுள்ளோம். அந்த கொடியேற்ற திருவிழாவை வேலூர் மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு ஆயர் டாக்டர் சவுந்தரராஜ் ஆண்டகை அவர்கள் சிறப்பு செய்தார்கள். அதே போல நேற்று நாம் நற்கருணை ஆண்டவருடைய பெருவிழாவை சிறப்பு செய்து முடித்திருக்கிறோம். தர்மபுரி மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு ஆயர் டாக்டர் லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை அவர்கள் இந்த நற்கருணை பெருவிழாவை நமக்கு சிறப்பு செய்து கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை, இன்று மாலையிலே நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அன்னையினுடைய ஆடம்பர தேர் திருவிழா திருப்பலியானது நடைபெற இருக்கிறது. இந்த செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் மக்கள் ஆயர், பாசமிகு ஆயர், இந்த அருட்தலத்தில் மீது எப்பொழுதும் அக்கறையும் அன்பும் கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு ஆயர், பாசமிகு ஆயர் மேதகாயர் டாக்டர் நீதிநாதன் ஆண்டகை அவருடைய தலைமையிலே கூட்டு திருப்பலியானது நடைபெற இருக்கிறது. எனவே இன்று மாலை நடைபெற இருக்கிற அந்த அன்னையினுடைய திருத்தேர் திருவிழா திருப்பலிக்கு நீங்கள் அலைகடல் என கடந்து வந்து அன்னையுடைய ஆசிரையும் அன்பையும் இரக்கத்தையும் பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த திருவிழா திருப்பலி இறுதியிலே சிறப்பு நிகழ்வுகள் இருக்கிறது. பக்தர்களுடைய இல்லத்திற்கான அடிகள் நாட்டுதல் இருக்கிறது. மேலுமாக நம்முடைய அருட்தலத்தின் வெளியீடாக 49வது வெளியிட இருக்கிற புகலிடம் என்கிற இசை குறுந்தகட்டை நம்முடைய ஆயர் மேதகு ஆயர் டாக்டர் நீதிநாதன் ஆண்டகை அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். அதே போல மீண்டும் இயேசு கதை சொல்கிறார் என்கிற நூல் வெளியீடு இருக்கிறது. மேலும் இந்த இரவு திருவிழா திருப்பலி நிறைவு பெற்றதும் செங்கல்பட்டு IACM கலைக்குழுவினருடைய கலை நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இதில் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாளைய தினத்திலே 7ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு மலை உச்சியிலே நன்றி திருப்பலியாக நாம் நிகழ்த்தவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 7:30 மணிக்கு திருவிழா திருப்பலி ஆனது நடைபெறும். இந்த திருவிழா திருப்பலியிலே இந்த அருட்தலத்தினுடைய பாரம்பரியம், ஏழை எளிய தம்பதியினருக்கு அன்னையினுடைய உருவம் பொதித்த தாலியானது, இலவச தாலியானது கொடுத்து அந்த திருமண திருவிழா திருவருட்சாதன பலியை நம்முடைய ஆயரின் பொது பதில் குருவும் இந்த அருட்தலத்தினுடைய முன்னாள் அதிபருமான பேரருட்தந்தை பாக்கிய ரஜிஸ் அவருடைய தலைமையிலே இந்த திருவிழா திருப்பலியானது நடைபெற இருக்கிறது. அனைவரும் இதில் கலந்து கொண்டு இறை ஆசிர் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, மாலையிலே நடைபெற இருக்கிற அன்னையினுடைய திருக்கொடி இறக்க திருவிழா திருப்பலியானது சென்னை உயர் மறை மாவட்டத்தின் முன்னாள் பேராயர் மேதகு பேராயர் டாக்டர் AM சின்னப்பா ஆண்டகை அவருடைய தலைமையிலே கூட்டு திருப்பலியானது நடைபெற இருக்கிறது. இந்த கொடி இறக்குகிற திருவிழா திருப்பலியிலே நீங்கள் கலந்து கொண்டு அன்னையின் ஆசிர்வாதத்தை பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாம் 50 ஆண்டு ஆசிர்வாதங்களை இந்த திருமலை சுமந்து நிற்கிறது. அன்னையினுடைய இந்த திருப்புகழை 50 ஆண்டுகளாக இந்த அச்சுறுவாக்கம் நல்லாயன் கொண்டு அறிவித்து கொண்டிருக்கிறது. அன்னையினுடைய
அளவில்லாத இரக்கத்தையும் வல்லமையான பரிந்துரையும் பெற்றுக்கொள்ள அச்சுறுவாக்கும் வாருங்கள். இந்த திருவிழாவிலே அன்னையுடைய இரக்கத்தையும் பேரன்பையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் பேரன்பையும் பெற்று மகிழுங்கள். இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை முற்பகல் 11:30 திருப்பலியை நமக்கு மிகவும் கோலாகலமாக அர்த்தமுள்ள விதத்திலே சிறப்பித்து கொடுத்திருக்கிற பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருட்தந்தை வின்சென்ட் பால் அவர்களுக்கும், இந்த அருட்தலத்தின் உதவி அதிபர் தந்தை அலெக்சாண்டர், அருட்தலத்தின் ஆன்மகுரு ஜான் ராபர்ட் அவர்களுக்கும், தந்தை ஆண்டனிதாஸ் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சு நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் வழங்கும் அருள்தலம் மழைமலை மாதா திருத்தலம். அருள் வழங்கும் அருள்தலம் மழைமலை மாதா திருத்தலம். கோடி வந்த கோடி மக்கள் குறைகள் தீர்க்கும் திருத்தலம். குறைகள் தீர்க்கும் திருத்தலம். அருள் வழங்கும் அருள்தலம் மழைமலை மாதா திருத்தலம். ஒலிக்க நதிகள் முழங்க ஸ்வரங்கள் ஏழும் இசைத்திட சப்த ஸ்வரங்கள்